அரிசிக்கு வரி போட்ட முதல் அரசு மோடி அரசு. இந்திய கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஜோதிமணிக்கு ஆதரவாக செந்தில்வேல் பிரச்சாரம். இந்திய கூட்டணி சார்பில் கரூர் பாராளுமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அக்கட்சியின் வேட்பாளராக கடந்த முறை வெற்றி பெற்ற ஜோதிமணிக்கு இந்த முறையும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து வேட்பாளர் ஜோதிமணிக்கு கை சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்கும் விதமாக திமுக பேச்சாளர் செந்தில்வேல் கரூரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அரிசிக்கு வரி போட்ட முதல் அரசு பாசிச மோடி அரசு என ஆரம்பத்திலேயே கடுமையாக மத்திய அரசு சாடியவர். மேலும் இப்பொழுது நடைபெறக்கூடிய தேர்தல் அல்லது இது திமுகவுக்கும் மோடி அரசுக்கும் நடைபெறும் யுத்தம் என்றார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை என்பது மக்களை ஏமாற்றும் செயல் எனவும் அதை ஏழை எளிய மக்களை பாதிப்புக்கு உள்ளாக்குகின்றது. எனவே திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஜோதிமணிக்கு கை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என்றார். சில பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வரும், பல பெண்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை வராது. பாருங்க, 1000 ரூபாய் அக்காட்ட கொடுத்துட்டு 1500 ரூபாய் மச்சாட்ட பிடிக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? எப்படி வயசு கரெக்டா பாருங்க, பெண்களுக்கே தெரிஞ்சிருக்கு. நீங்க போய் ஆண்கள்லாம் புலம்பரிக்க போட்டுங்க. ஒரு குவார்ட்டுக்கு 40 ரூபாய் இலை போச்சு. அப்ப ஒரு குவார்ட்டுக்கு 40 ரூபான்னா 30 நாளைக்கு முன்னாங்க 12,000 ரூபாச்சா. அப்ப 1000 ரூபாய் அக்காட்ட கொடுத்து 1200 ரூபாய் மச்சாட்ட பிடிக்கிறாங்க. அப்ப கொடுத்த 1000 ரூபாய்க்கு 200 வட்டியா? கடைசி ஆட்சி முடிந்த முதல் நாள் வரைக்கும் செஞ்சாரு. உண்டா இல்லையா? இன்னைக்கு காலிக்கு தங்கத்தை கம்பெனி, லேப்டாப்ப கம்பெனி, அம்மா உணவத்தை மூடிய கூட்டிய கொடுக்கறது. ஓகேவா? எதுவுமே இல்லாம வெறும் 1000 ரூபாய், வெறும் 1000 ரூபாய் சில பெண்களுக்கு கொடுத்துட்டு, வெறும் 1000 ரூபாய் சில பெண்களுக்கு கொடுத்துட்டு, நாங்க 1 கோடிக்கு மேல பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவி கொடுத்துட்டு போய் சொல்றீங்களே. நீங்க கிட்டத்தட்ட ஒரு 500 பெண்கள் இருப்பாங்க. எத்தனை பெண்கள் 1000 ரூபாய் மாசம் வாங்கிட்டு அது எவ்வளவு பெரிய புண்ணிய காரியம் பண்ணிருக்க. ஒருத்தர் சிரிக்க வைக்கிறது எவ்வளவு சந்தோஷமான, எவ்வளவு புண்ணிய காரியம். அப்ப இவ்வளவு பேரை சந்தோஷப்படுத்திருக்கேன். நான் ஒன்னே ஒண்ணு கேட்பேன், என்ன சந்தோஷப்படுத்திருக்கீங்களா? என்ன சந்தோஷம்? வர ஏப்ரல் 19ஆம் தேதி காவல்துறை அதிகாரிகளை முன்னாடி வச்சு கவர்மெண்ட் பண்ணிட்டு தான் போறாங்க. மக்கள் வண்டியில ஏறி போறாங்க, அடிச்சிட போறாங்க, ஏன்னா எதிர்த்து போய் தொழில போறாங்க பயந்துட்டு காவல்துறையை தொடங்கி வச்சுக்கிட்டா ஒவ்வொரு தொழிலையும் போய் வண்டி ஓட்டி இறங்காம ஓட்டு எடுத்துருக்காங்க. வண்டி ஓட்டி இறங்கி உங்க மக்கள் வர முடியுமா? வர என்ன கப்பிங்க? எங்கம்மா போலாம் 5 வருஷம்? ஏமா எங்கள்கிட்ட ஓட்டு வாங்கி டெல்லியிலே இருக்கியம்மா, மறுபடியும் ஓட்டு வாங்கி டெல்லிக்கு போக செல்ல பேசி வருதா? செல்ல செய்தி வருதா? குறுநெறி வருதா? வருதா? என்னங்க இது? திமுக உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம், 1000 ரூபாய் கொடுக்குறோம், 1000 ரூபாய். ஒரு மினிஸ்டர் கேட்கிறாரு, எல்லாரும் அப்படியே அழகா இருக்கீங்க.